சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்து நிற்கின்ற முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 8வது ஆண்டு நினைவு நாளை தொடர்ந்து 10 தினங்கள் பிரச்சார கூட்டங்களாக நடத்தி வருகின்ற வரிசையில் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் வாசு அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய அன்பு தங்கை மதிவதனி அவர்கள் தொலைக்காட்சியிலே மட்டுமே அவருடைய வாதங்களை கேட்டிருக்கின்ற வாய்ப்பினை பெற்ற நான் அவர் உரையாற்றுவதற்கு முன்னால் வந்து சேர வேண்டும் என்று இன்றுதான் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் அவருடைய உரையினை கேட்டேன். சில நேரங்களில் கருத்துக்களை சொல்கிற போது சில சொற்கள் என்பவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி அதை வெளிப்படுத்துவதாக இருக்கும். கலைஞரை பற்றி பேசுகின்ற அவர் அதற்கு ஏற்றவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கோயில் பூனைகளுக்கு மடிகட்டிய சேகர் பாபு என்று சொன்னார். அது ஒரு நல்ல பதம். அத்தோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முக்கியமான எல்லா நிகழ்வுகளிலும் தொடர் பொதுக்கூட்டங்கள் நடத்துகின்ற மாவட்டங்களில் முதன்மையானது சென்னை கிழக்கு மாவட்டம். அது தவறாமல் அவர் அழைப்பவர்களில் நானும் ஒருவன். இன்று நேற்றல்ல, அவருக்கும் எனக்குமான உறவும் தொடர்பும் பல ஆண்டுகளாக உண்டு. அமைச்சராக இல்லை என்றாலும் மாவட்ட கழக செயலாளர் என்ற பெரும் பொறுப்போடு இயக்கத்தை கட்டிக்காத்து வருகின்ற தம்பி சேகர் பாபு அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் கூபி ஜெயின் அவர்களே, செம்மொழி அவர்களே, சாவித்திரி வீரராகவன் அவர்களே, தயாளன் அவர்களே, வரதன் அவர்களே, பிரபு அவர்களே, லதா வாசு அவர்களே, என்னோட அன்பு தம்பி சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் வெற்றியழகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, மாணவர் அணியிலே என்னோடு சட்டக்கல்லூரியிலே படிக்கிற காலத்திலிருந்து என்னுடைய பக்கத்திலேயே இருந்து எல்லாமாக இருந்த என் தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் பூர்ணிமா அவர்களே, நான் வருகிற போது இங்கே மிகச்சிறப்பான உரையாற்றி கொண்டிருந்த சென்னை மாநகராட்சி மன்றத்தின் மேயர், நல்ல அரசியல் பயிற்சி பெற்றிருக்கின்ற அன்பு தங்கை பிரியா ராஜன் அவர்களே, தம்பி அறிவுடை நம்பி அவர்களே, நான் வருவதற்கு முன்னாலேயே இங்கே உரையாற்றிவிட்ட நான் கல்லூரி படிக்கின்ற நாட்களில் எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய குடும்ப படங்களை எடுத்து மக்கள் மனதில் தனியான இடம் பெற்றிருக்கிற இயக்குனர் VC குகநாதன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் வேதா அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த இயக்கத்தையும் திராவிட இனத்தையும் எதிர்காலத்தில் கட்டி காப்பாற்றி வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தம்பி சேகர் பாபு 10 நிகழ்ச்சிகள் நடத்துகிறார். ஆனால் கடந்த 7ஆம் தேதியிலிருந்து நினைவுகள் கலைஞரை சுற்றியே வந்து கொண்டிருக்கின்றன. சில பேர் இல்லாத போது அவருடைய நினைவுகள் அதிகமாகும், தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லோரும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைகிறார்கள். ஆனால் சில பேர் மட்டும்தான் மறைந்ததற்கு பின்னாலும் குடும்பத்தை சார்ந்தவர்களை கடந்து மக்கள் மனதில் நிலைத்து நிற்பார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து 57 ஆண்டுகள். அண்ணா இல்லாமல் அரசியல் இல்லை. பெரியார் மறைந்து 53 ஆண்டுகள். பெரியார் இல்லாமல் இந்த சமுதாயம் இயங்க முடியாது. அதேபோல தலைவர் கலைஞர் அவர்கள் 8 ஆண்டுகள் என்று சொல்கிறோம். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் கலைஞர் என்ற தலைவர் இருப்பார்.
அவர் பெயர் நிலைத்து நிற்கும். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதாக மட்டுமே இருந்திருப்பாரேயானால் பலருடைய வரிசையில் அவரும் ஒருவராக இருந்திருப்பார். ஆனால் பன்முக திறமை கொண்ட அவர் அந்த பொறுப்பில் இருந்தபோது தங்கை மதிவதனை சொன்னதை போல இது நாள் வரை செய்ய முடியாததையெல்லாம் செய்து காட்டினார், செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து காட்டினார். அறிஞர் அண்ணா தொடங்கி வைத்த ராஜபாட்டை அது. பெரியாருடைய கொள்கைகள் தான் இந்த நாட்டை வாழ வைக்கும், வளர வைக்கும், தமிழனை தலைநிமிர வைக்கும் என்று உணர்ந்த அண்ணா காரல் மார்க்ஸ் சொன்னதைப் போல அதிகாரம் யார் கரத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு சார்பாகவே அதிகாரம் செயல்படும் என்பது அடிப்படை கோட்பாடு. உழைக்கின்ற வர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று மார்க்ஸ் சொன்னார். அடித்தளத்தில் இருக்கிற மக்களின் கையில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அரசியல் இயக்கம் தொடங்கினார். நான் பலவற்றை இங்கே சொல்லலாம். ஆனால் ஒவ்வொன்றாக அவர் செய்து காட்டிவிட்டு குறுகிய காலத்தில் நம்மை விட்டு பிரிந்த நேரத்தில் கலைஞர் என்ற தலைவன் வந்து காப்பாற்றினார். நான் ஒன்றை இங்கே நினைவுபடுத்த வேண்டியது என் கடமை. இன்றைக்கு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. வேறு திசையிலிருந்து சில பேர் முனகுகிறார்கள், திராவிட இயக்கங்களின் ஆட்சி முடிந்து போய்விட்டது என்று. இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறவர்கள் காட்டுகின்ற கொள்கை தலைவர்களில் முதலிடத்தில் நிற்பது பெரியார் தான். அவர் இல்லாமல் இல்லை. இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று முழங்குகிறார்கள். அண்ணா இல்லாமல் அந்த கொள்கை இல்லை. சமூக நீதிதான் எங்களுடைய வழி என்கிறார்கள். கலைஞர் இல்லாமல் அது இல்லை. புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம் என்கிறார்கள். தளபதி அண்ணன் ஸ்டாலின் இல்லாமல் அதுவும் இல்லை. ஆக யார் எதை செய்தாலும் நாங்கள் தான் அங்கு இருப்போம். நாங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக முதலாக பொறுப்பேற்று அந்த தேர்தலில் பெரியார் அண்ணாவை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார். காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் வெற்றி பெற்றவுடன் அண்ணா நேரடியாக சென்று பார்த்தது பெரியாரை. பார்த்துவிட்டு இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று சொன்னார். அப்பொழுது கூட்டணியில் இருந்த மூதறிஞர் ராஜாஜி எங்களை ஏமாற்றி விட்டீர்களே என்று சொன்னார். அதற்கு அண்ணா ஒரே ஒரு வார்த்தை தான் பதில் சொன்னார். ஒரு முறை ஏமாற்றியதற்கு இவ்வளவு கோபப்படுகிறீர்களே, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக எங்களை ஏமாற்றி கொண்டிருந்தீர்களே, நாங்கள் யாரிடம் போய் சொல்வது என்று சொன்னார். அதற்கு பின்னால் திருச்சி பெரியார் மாளிகையில் பொதுவுடைமை கட்சியின் தலைவர் ஜீவா அவர்களுடைய மகள் திருமணம் பெரியாருடைய தலைமையில் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திலே அண்ணா முதலமைச்சராக கலந்து கொள்கிறார். அதில் பேசுகிற போது அண்ணா சொல்கிறார்கள், பெரியார் என்பவர் ஒரு ஆசிரியரை போல, நாங்கள் எல்லாம் அவருடைய மாணவர்கள். மாணவர்கள் ஆசிரியருக்கு ஏதாவது காணிக்கை தர வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நான் முதலமைச்சர் என்ற காரணத்தால் நான் பெரியாருக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன். என்ன பரிசு தெரியுமா? சுயமரியாதை திருமணத்தை நான் சட்ட ரீதியாக செல்லுபடியாக்கப் போகிறேன் என்று சொன்னார். உட்கார்ந்திருந்த பெரியார் எழுந்து நின்று இரு கரம் கூப்பி வணங்கி கண்கள் பணிக்க ரொம்ப நன்றிங்கயா என்று ரொம்ப வார்த்தைகள் தடுதடுக்க சொன்னார். காரணம், சமுதாயத்திலே பரவியிருந்த மூடப்பழக்க வழக்கங்களின் அடையாளமாக திகழ்ந்த வைதிக முறை திருமணங்களை மாற்றி அமைத்து சுயமரியாதை திருமணங்களின் மூலம் தாய்மொழியிலே மணமக்களுக்கு வாழ்வதற்கான வழிகளை சொல்லி வந்திருப்பவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்லுகிற அந்த சிறப்பான சாதாரணமான திருமண முறையை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அந்த திருமணத்தை மனமுவந்து மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அப்படி திருமணம் செய்து கொண்டவர்களில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களின் பிள்ளைகளுக்குள்ளே சொத்து பிரிவினை வந்து நீதிமன்றத்திற்கு போய் கேட்கிற போது நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, நீங்கள் யாருடைய சொத்தை கேட்டு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் தாய் தந்தை அல்ல என்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்குத்தான் பிறந்தோம் என்று சான்றிதழ் தருகிறார்கள். இல்லை, அவர்கள் இருவரும் கணவன் மனைவியே இல்லை என்று அடுத்த வார்த்தை வருகிறது. திருமணமாகி இருக்கிறது, புகைப்படம் பாருங்கள் என்கிறார்கள். அதற்கு நீதிமன்றம் சொன்ன பதில், நீங்கள் காட்டுகிற இந்த திருமணம் செல்லாத திருமணம். இந்து திருமண சட்டப்படி ஒரு திருமணம் சட்ட ரீதியாக செல்லுபடியாக வேண்டும் என்றால் அக்கினி வளர்க்க வேண்டும், மந்திரங்கள் ஓத வேண்டும், 7 முறை வலம் வர வேண்டும், மாலை மாற்றி மங்கள நான் என்று பல சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. இவை எதையுமே நீங்கள் உங்கள் தலைவர் சொன்னார் என்பதற்காக செய்யாமல் இருந்தால் சட்டம் ஏற்றுக்கொள்ளாது.
இது செல்லாத திருமணம், நீங்கள் முறைகேடாக பிறந்த பிள்ளைகளாகவே கருதப்படுவீர்களே தவிர முறையான தாய் தந்தையருக்கான பிள்ளைகள் என்ற அதிர்ச்சிகரமான தீர்ப்பு வந்தது. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள், பெரியார் உட்பட. ஆனால் திருமணம் நடப்பது மட்டும் நின்று போகவில்லை. இந்த சூழலில் தான் அண்ணா ஆட்சிக்கு வந்து சொல்கிறார், இதை நான் சட்ட ரீதியாக கொண்டு வருவேன் என்றவுடன் பெரியாருக்கு ஏற்பட்ட பூரிப்பு என்பது, அதனால்தான் திமுக அரசியல் இயக்கமாக முகிழ்த்தது. பெரியார் சொல்லிக்கொண்டே இருந்தார், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சட்டம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் சட்டங்களை இயற்றுகிற இடத்திற்கு நாமே சென்றால் என்ன என்றுதான் அறிஞர் அண்ணா இதை அரசியல் இயக்கமாக தொடங்கினார். தொடங்குகிற போது அவர் சொன்னதைத்தான் தளபதி அண்ணன் ஸ்டாலினும் வேறு வார்த்தைகளிலே சொன்னார். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைக்கிறீர்கள்? திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று தானே வைக்க வேண்டும் என்ற போது அண்ணா சொன்ன பதில், திராவிடர் கழகம் என்ற அமைப்பு திராவிடர்களுக்கான அமைப்பு. ஆனால் நம்முடைய கட்சி என்பது திராவிடம் என்ற பூகோள பகுதியில் வாழ்கிற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு அமைப்பு, அரசியல் அமைப்பு என்று சொன்னார். அதைத்தான் நம்முடைய தளபதி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னார், இன்க்ளூசிவ் குரோத். அதே வார்த்தை தான் இங்கே வருகிறது. இங்கே எங்களுக்கு பாகுபாடு இல்லை. சிலர் எங்களை வேறுபடுத்தி பார்க்கலாம். சில பல காரணங்களினால் நாங்கள் மாடி வீட்டை இடித்து குடிசைகளுக்கு ஈடாக அவர்களை இழுத்து கொண்டு வரவில்லை, குடிசைகளை கோபுரமாக மாற்றினோம். அது அவர்களுக்கு வயிற்றெரிச்சல். அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. தாழ்ந்து கிடந்தவனை உயர்த்தினோமை தவிர உயர்ந்தவர்களை நாங்கள் தாழ்த்தவில்லை. அதுபோல நாங்கள் ஆட்சி உருவாக்கியது, அரசியல் இயக்கம் உருவாக்கியது எல்லாம் அதற்காகவே. அந்த சட்டத்தை அண்ணா கொண்டு வந்தார். அந்த சட்டம் கொண்டு வருகிற போது பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை, சிலருக்கு தெரிந்திருக்கும். சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் அதனுடைய முன் வடிவத்திற்கு பெயர் மசோதா என்பது. நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு முன்னால் அந்த முன்வடிவு உறுப்பினர்களுக்கு தரப்படும். அதை அவர்கள் படித்து பார்த்து அதன் அடிப்படையிலே விவாதிப்பார்கள். அதில் திருத்தங்கள் தரலாம். பல முக்கியமான சட்டங்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நிறைவேறியது எல்லாவற்றிலும் நான் கொடுத்த திருத்தங்கள் இன்றைக்கும் நின்று பேசுகின்றன. அந்த அளவிற்கு முக்கியமான திருத்தங்களை அமைச்சர்களை விட அதிகமான கவனத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தந்திருக்கிறோம். பல பேருக்கு அதனுடைய நுட்பங்கள் தெரியாது. குடியுரிமை சட்ட திருத்தத்தில் நாங்கள் கொடுத்த திருத்தத்திலே தான் அதிமுக அடையாளம் காட்டப்பட்டது. இவர்கள் எப்படி அவர்களை ஏமாற்றினார்கள் அல்லது அவர்களுக்கு துணை போனார்கள் என்று. நீட் தேர்வு தொடர்பாக நான் கொடுத்த திருத்தத்தின் போது வெளிநடப்பு செய்தது அதிமுக. ஆதரவு தரவில்லை. எதிர்த்து போட வாக்களிக்க கொஞ்சம் யோசித்துக் கொண்டு வெளிநடப்பு செய்து அதை தோற்று போக செய்தார்கள். வேளாண் மசோதா வந்த பொழுதும் அப்படித்தான். இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோல சுயமரியாதை திருமணத்திற்கான சட்ட முன்வரைவை அண்ணா கொண்டு வருகிற முன்னால் இன்றைய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களிடம் கொடுத்து பெரியாரிடம் காட்ட சொல்கிறார். பெரியார் சட்டம் படித்தவர் அல்ல, பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் அல்ல. ஆனால் மசோதாவை முதலமைச்சர் அவரிடம் கொடுத்து பார்க்க சொல்கிறார். அதை பார்த்த பெரியார் இதிலே ஒரு திருத்தம் செய்யலாமா என்று கேட்கிறார். நன்றாக என்ன செய்யலாம் என்கிற போது அதில் ஒரு வார்த்தை வருகிறது, சம்பிரதாயங்களை தவிர்த்து மாலை மாற்றி மங்கள நான் அணிவித்தால் அது திருமணமாகும். கார்லண்டிங் அண்ட் டையிங் ஆஃப் தாலி என்று இருக்கிறது மசோதாவில். பெரியார் அந்த அண்ட் என்பதை அடித்துவிட்டு ஆர் என்று போடுகிறார். கார்லண்டிங் ஆர் டையிங் ஆஃப் தாலி, இந்த இரண்டில் ஒன்று செய்தாலே போதும், அது திருமணமாகும் என்று பொருளாகிறது. அதை கொண்டு வந்து கொடுத்த போதுதான் அண்ணா சொன்னார், இதற்குத்தான் நான் பெரியாரிடம் அனுப்பினேன் என்று சொல்லிவிட்டு அண்ணா செய்த அடுத்த காரியம், தம்பி பிரசன்னா வழக்கறிஞர் இருக்கிறார், ரவி இருக்கிறார், இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். பொதுவாக சிவில் சட்டங்களுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்பது கிடையாது. ஆனால் அண்ணா இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்த போது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்றால் சுயமரியாதை திருமணங்கள் இந்த நாட்டில் இனிமேல் நடந்தால் செல்லுபடியாகும் என்பது மட்டுமல்ல, இதற்கு முன்பு நடந்த திருமணங்களும் செல்லுபடியாகும் என்று கொண்டு வந்தார். இதற்கு பெயர்தான் சீர்திருத்தம். அங்கே தொடங்கியது வரலாறு. அதைத் தொடர்ந்து இருமொழி சட்டம் துணிச்சலோடு அண்ணா கொண்டு வந்தார். இந்த நாட்டில் இனிமேல் இந்திக்கு இடமில்லை என்று சொன்னார்.
ஆட்சி மொழி தொடர்பாக ஒன்றிய அரசு மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிற எல்லா தீர்மானங்களையும் இந்த மன்றம் நிராகரிக்கிறது என்று the sovereignty of the assembly was established by அறிஞர் அண்ணா. சட்டமன்றத்திற்கு என்று அதிகாரம் இருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார், தேசிய மாணவர் படையிலே இந்தியிலே சொல்லப்படுகிற ஆணைகள் இனிமேல் நிறுத்தப்படும், ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தால் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்று சொன்னதும் அண்ணா. தமிழ்நாடு பெயர் மாற்றம், இப்போது கேரளம் என்று கேரளாவை பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். அதில் பேசுகிற போது நான் தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை பற்றி தான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். இந்த 3 சட்டங்களையும் நிறைவேற்றியதோடு அண்ணா மறைய நேர்ந்தது. முக்கியமான 3 சட்டங்கள். ஆனால் மறைவதற்கு முன்னால் சொன்னார், அதைத்தான் இங்கே சேகர் பாபுவோ மதிவதன் இங்கே பேசுகிற போதோ பிரியா பேசுகிற போதோ முன்னாள் விசி கோநாதன் பேசிய பொழுதோ எல்லோரும் சொல்லியிருக்கக்கூடும். அண்ணா ஒரு முறை பேசுகிறார், மனம் நொந்து பேசுகிறார், இந்த ஆட்சி நடப்பது மத்திய அரசுக்கு பிடிக்கவில்லை, கலைப்போம் என்கிறார்கள். முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். முடியும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, பலம் இருக்கிறது. ஆனால் ஆட்சியை கலைத்தாலும் வேறு எவரை கொண்டு வந்தாலும் நான் கொண்டு வந்த சட்டங்களில் கை வைக்கிற துணிச்சல் யாருக்கும் கிடையாது. அதனால் வரை அண்ணாதுரை தான் திமுக இந்த நாட்டின் முதலமைச்சர் என்றார். அதுதான் இருமொழி கொள்கை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியும் சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதே வரிசையிலே தான் இன்றைக்கு மதிவதனை சொன்ன பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை. நான் நிறைய நினைத்து கொண்டு வந்தேன். அவருடைய பேச்சு என்னுடைய மடை மாற்றியது. கலைஞருக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அவர் வெறும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அல்ல, வெறும் முதலமைச்சர் அல்ல, சட்டமன்றத்தில் உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக, அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார் என்பது அல்ல. இந்தியாவை ஆட்டி படைத்தார் என்பது வேறு. அவர் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளர் என்றால் எழுத்து என்பதில் எத்தனை வடிவங்கள் உண்டோ அத்தனையிலும் எழுதியிருக்கிறார். கட்டுரைகள், புதினங்கள், கவிதைகள், மடல்கள் என்று சொல்லப்படுகிற மடல் இலக்கியம் என்று சொல்லுகிற கடிதங்கள், நாடகத்திலே வசனங்கள், திரைப்படத்திலே வசனங்கள், திரைப்படத்திலே பாடல்கள், நாடகத்திலே நடிகர் என்று எல்லா விதமான வடிவங்களையும் எடுத்த போது ஒன்றிலே நிலையாக இருந்தார். ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பதிலிருந்து அவர் என்றைக்கும் நழுவியது இல்லை. கடுமையான தத்துவங்களை மென்மையாக சொல்லக்கூடிய பாங்கினை அண்ணா தான் தொடங்கி வைத்தார். பெரியார் தந்த கசப்பான மருந்து தான் சமுதாயத்தின் நோய்க்கான மருந்து. அந்த கசப்பான மருந்தை அண்ணா தேன் தடவி கொடுத்தார் என்று சொல்வார்கள். கலைஞர் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்தார். உங்களுக்கு நினைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை காஞ்சியிலே பெரியார் பேசுகிற போது கடவுள் கல், கடவுள் உருவம் இல்லை என்றெல்லாம் கடுமையாக பேசுகிறார். எப்பொழுதும் போல கடவுள் இல்லை, அது அவருடைய முழக்கம். கூட்டத்தில் சலசலப்பு, கூட்டம் முடிகிறது. 2 நாட்கள் கழித்து அதே மேடையில் அறிஞர் அண்ணாவின் நாடகம் ஒன்று. அந்த நாடகத்தில் அண்ணா ஒரு மிராசுதாராக நடிப்பார். அந்த மிராசு உட்கார்ந்து இருக்கிற போது வேலையாள் வருவான், என்னப்பா ஒரு வாரம் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனா என்று கேட்பார். அதற்கு அவன் சொல்வான், தில்லையில் இருக்கிற என் பெருமான் நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை எனக்கு. காசு இல்லை, வசதி இல்லை. என் ஊரார் கிளம்புகிற போது மூட்டையை தூக்கி வந்தால், உடன் துணை வந்தால் அழைத்து போவதாக சொன்னார்கள். நான் சென்று விட்டு வந்தேன், உங்களை அனுமதி கூட பெறவில்லை, மன்னியுங்கள் என்கிறான். அதற்கு முதலாளி சொல்கிறார், ஆண்டை என்றால் மிராஸ்தார், சரிப்பா சொன்னால் பரவாயில்ல, சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த நடராஜனை பற்றி சிறப்பாக சொல்கிறார்களே, நான் பார்த்ததில்லை, அவர் எப்படி இருப்பார் என்று கேட்கிறார். அதையெல்லாம் பார்க்க புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. சரி பண்ணலை, நீ தான் பார்த்து வந்திய சொல் என்கிறார். ஒரு காலை தூக்கி கொண்டு நடனம் ஆடுகிற நிலையில் நிற்பார் பாருங்கள், காண கண்கோடி வேண்டும். சரி அவர் எப்படி நிற்பார் நின்று காட்டு என்கிறார். நிற்கிற போது அவன் நிற்கிறான். நின்று விட்டு காலை வைக்கிற போது, இல்லைப்பா ரொம்ப பரவசமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் நில் என்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிறது, காலை கீழே வைக்கிட்டுங்களா என்று கேட்டார். இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் நில்லு என்கிறார். ஐயா காலை ரொம்ப வலிக்குது, ஏன் வைக்கிறேன்? என்னப்பா உன் கடவுள் காலங்காலமாக நிற்கிறாரு, உன்னால் கொஞ்ச நேரம் நிற்க முடியலன்னா அது கல் நிற்குங்க, நான் எப்படிங்க மனுஷன் நிற்பேன்? கை தட்டினாங்க. பெரியாரிடம் போய் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன போது கல்லால் இடித்தார்கள், அண்ணா சொல்கிற போது கை தட்டுகிறார்கள் என்ற போது சொன்னார்,
நான் இந்த நாட்டு மக்களை முட்டாள் என்று நினைத்தேன், அடிமுட்டாள் என்று இப்போதான் தெரிகிறது என்று அவர் பாணியில் சொன்னார். கலைஞர் மறக்க முடியுமா படத்தில் ஒரு பாடல் எழுதுவார். அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை. யாருமே கோபப்படவில்லை, கண்ணீர் தான் வெடித்தார்கள். காரணம், ஏழையின் துயரத்தை தீர்க்க முடியாமல் எப்படி ஆண்டவன் இருப்பதாக கருத முடியும் என்றுதான் எடுத்துக்கொண்டார்களே தவிர நாத்திக கருத்தாக அதை பார்க்கவில்லை. ஆக இப்படி திரைப்படத்தில் பாடல் எழுதுகிற போது, வசனங்கள் எழுதுகிற போது, கதையை உருவாக்குகிற போது எல்லாவற்றிலும் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அந்த வகையில்தான் பராசக்தி படத்திலேயே அதில் முக்கிய பாத்திரமாக வருகிற சில சகோதரிகளுக்கு நினைவிருக்கும். நான் முன்பே ஒரு முறை கூறியிருக்கிறேன் அதை. கல்யாணி என்ற அந்த பெண்ணினுடைய பாத்திரம் மைய பாத்திரம். அந்த பெண்ணினுடைய அண்ணன்மார்கள் வெளிநாட்டில் இருப்பார்கள். தந்தை எதிர்பாராமல் இறந்து போவார், கணவன் இறந்து போவான், நடுத்தெருவுக்கு வந்து நிற்பாள். கையிலே பணம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கைக்குழந்தையோடு இட்லி சுட்டு வியாபாரம் செய்வாள். அதில் எல்லாம் வசனமே வரும். இவரை போன்றவர்களுக்கு நன்றாக நினைவிருக்கும். பக்கத்து வீட்டு பெண் வந்து இட்லி கடை வச்சு பிழைச்சிக்கலாமா அப்படிம்பாங்க. நான் கூட ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன், நெப்போலியன் மாதிரி. நெப்போலியன் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூட வாசலில் இனிப்பு விட்டோடும் கடன் வாங்கிவிட்டு பின்னால் தேடினான், கிடைக்கவில்லை என்று சொல்வதைப் போல, நான் மிசாவிலே சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பின்னால் மாணவர் அரசியலை தனியாக இருந்து வீட்டுக்கெல்லாம் போகாமல் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் ஒரு இட்லி சுட்டு விற்கிற தாயிடம் வாங்கி கொஞ்சம் பாக்கி வைத்தேன். அப்புறம் கொடுக்கல. திரும்பி நான் அந்த அம்மாவை தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த மனசில் அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இட்லி கடை வையின்னு சொல்கிறப்போ இந்த கல்யாணி அதிர்ச்சி அடைஞ்சு போய், என்னம்மா இட்லி கடையா அப்படிங்கிறப்ப கலைஞர் வசனம், தமிழ்நாட்டில் தாலி கர்த்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம். கணவனை இழந்த தாய்மார்கள் இட்லி கடை வைத்திருப்பார்கள், 4 பேருக்கு பசியாற்றுவார்கள். அதன் மூலமாக தங்களுடைய குடும்பத்தை கண்ணியமாக நடத்திய காலம் அது. அந்த பெண் இட்லி கடை நடத்த முடியாமல் பலருடைய தொல்லை வரும். வேலை செய்ய போகிற இடத்தில் முதலாளியினுடைய துன்புறுத்தல் வரும். இப்படியே ஒவ்வொன்றாக வருகிற போது கடைசியாக வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற குழந்தையை தூக்கி ஆற்றில் போட்டு விட்டு இவள் குதிக்கிற போது போலீசார் பிடித்துக் கொள்வார்கள். குழந்தை காப்பாற்றப்பட்டுவிடும், கதையில் அது வேறு. ஆனால் நீதிமன்றத்தில் நிறுத்திவிட்டு நீங்கள் அதில் சிவாஜி பேசுகிற வசனம் மட்டும்தான் நினைவில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அம்மையார் ரொம்ப அலுங்காமல் குலுங்காமல் இருப்பார். முகத்திலே வாட்டம் இருக்காது, பதட்டம் இருக்காது. நீதிபதி கேட்பார், குழந்தையை கொன்றாயா? ஆம், கொன்றேன். ஏன் கொன்றாய்? என் குழந்தை, நான் கொன்றேன். அது எப்படி உன் குழந்தை என்றால்? வளர்க்க முடியவில்லை, கொன்றேன். ஏன் வளர்க்க முடியவில்லை? என்னால் முடியவில்லை. என் குழந்தை பாலுக்கு அழுதது, கொடுத்தால் இந்த வறண்ட மார்பில் என்ன இருக்கும்? நான் எங்கு போனாலும் என் உடலை கெட்டார்களே தவிர, என் மானத்தை கெட்டார்களே தவிர, என் பசியாற்ற என் உழைப்புக்கு மரியாதை தரவில்லை. இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு வாழ முடியவில்லை, நான் கொன்றேன். என் பிள்ளை என்ன திருஞான சம்பந்தரா பார்வதி வந்து பால் தருவதற்கு? அதிரும் தியேட்டர். திரைப்படத்தில் கதாநாயகன் பெயர் வந்து பெரிதாக வந்த காலம், இயக்குநர்களின் காலம் வந்ததற்கு மாறி எடுத்தவுடன் கதை வசனம் மு கருணாநிதி என்று வந்ததே தலைவருடைய காலத்தில் இருந்துதான். அது மாதிரி ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் மாதிரி படத்துக்கு முன்னாடி தோன்றி அந்த கதையை பற்றி சொல்வார். அதுவும் அவருடைய பாணி தான். அப்படி அந்த பெண் அடுத்த வார்த்தை சொல்வார், ஒரு குழந்தையை கொன்றதற்காக என்னை இப்படி தண்டிக்க வருகிறீர்களே, 7 குழந்தைகளை கொன்ற நல்ல தங்காள் கதையை நாடு முழுவதும் நடத்துகிறீர்களே, அவளை என்ன செய்தீர்கள்? அந்த நாடகத்தை தடுத்தீர்களா என்று கேட்பாள். இது வசனம். உங்களில் யாருக்குமே நல்ல தங்காள் கதை தெரியாது. அது நடந்த கதை. என்ன நடந்த கதை? நல்ல தங்காள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில், வாழ்க்கைப்பட்டது மானாமதுரையில். இப்போது போல எந்த தொடர்பும் போக்குவரத்து கிடையாது, வேறு எந்த தொடர்பும் இல்லாதது. திருமணமாகி போய் ரொம்ப நாள் அங்கேயே இருந்து வறட்சி, வானம் பொய்த்து போகும். இப்போது இருப்பதைப் போல நானும் விவசாயம் செய்கிறேன், ஆற்றில் தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீரை எடுக்கலாம் என்று பம்பு செட்டை போட்டால் கரண்ட் இல்லை. எல்லோரும் மக்கள் அழுகிறார்கள், மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது என்று. மின்சாரமே இல்லை என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். பயிருக்கு உரம் போட்டாகிவிட்டது, பூச்சி மருந்து போட்டாகிவிட்டது. அது வாடி வதங்கி பார்த்தால் பரிதாபமாக நிற்கிறது. தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை.
இது இன்றைக்கு இருக்கிற அவல நிலை, இன்றைய அரசியலோடு தொடர்புடையது. அதை பொருத்திக்கணும். நான் இங்கேருந்து மாறி அங்கே போக விரும்பல. அது மாதிரி வறட்சி அதிகமாகி மானாமதுரை நீண்ட காலமாக ரொம்ப பாதிக்கப்பட்டு கணவன் இறந்து போக 7 குழந்தைகள் அதுக்குள்ள. வேற வழி இல்லாமல் அந்த 7 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகிறாள். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அண்ணனும் அண்ணியும் மட்டும் இருக்கிறாங்க. இப்படி பரிதாபமாக வந்து நிற்கிற தங்கையை பார்த்து அவன் பதறவில்லை. எங்கே வந்தன்னு கேட்குறான். என் நிலைமை அப்படி, கணவன் இறந்து விட்டான், நான் நாதியற்ற எங்கே போவேன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? காரணம் கதவுக்கு பின்னாடின்னு அண்ணி பேசுகிறாங்க. விடாத, மறுபடி மன்றாடுகிறாள். முடியாது என்கிறான். வீட்டில் வேலை செய்கிறேன், வேலைக்காரியாக இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு சோறு மட்டும். சொந்த பிறந்த வீட்டில் அவள் கெஞ்சுகிற போது அவன் சொல்கிறான், உனக்கு தான் கல்யாணத்தை போய் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டமே, இன்னும் ஏன் வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறப்ப தான் அவள் பாப்பா சரியான உழைப்புக்கு பின்னாலும் பிள்ளைகளுக்கு உணவு இல்லாத நிலையில் மனம் நொந்து போய் 7 குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி அவளும் தற்கொலை செய்து கொள்வாள். இந்த கதை அப்போ நாடெல்லாம் கிராமங்களில் நடக்கும். இந்த கதையை கலைஞர் எழுதினது 52. பெண்களுக்கு சொத்திலே உரிமை வேணும்னு பெரியார் சொன்னது 1929. பொறுத்து 37 ஆண்டுகளுக்கு பின்னால் அண்ணா எப்படி காத்திருந்தாரோ அது மாதிரி முதலமைச்சராக கலைஞர் ஆன ஒன்று தான் என்ன பண்ணார், பிறந்த வீட்டு சொத்தில் பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டு. அப்போ எங்கே போகுது பாருங்க. 37 வருஷத்துக்கு முன்னால் பராசக்தி படத்தில் எழுதின வசனம் அதிகாரம் வர்றப்ப நடத்தி காட்டுறாங்க பாருங்க. அவங்க தான் தலைவர்கள்.